ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்எஸ் அகர்வாலனுடைய பெர்சன்டேஜினுடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 34 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஏற்கனவே எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம்? 34. இது 35வது கொஷின். ஓகேவா? ஒரு பின்னத்தின் தொகுதி 15% அதிகரிக்கப்பட்டு அதன் பகுதி 8% குறைக்கப்பட்டால் அந்த பின்னத்தின் மதிப்பு 15/16 ஆகிறது. அந்த அசல் பின்னத்தை காண்க. ஒன்றும் கிடையாது. நியூமரேட்டர் ஆஃப் அ ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ்ட் பை 15%, டினாமினேட்டர் டிமினிஷ்டு பை 8%, the value of the fraction is 15/16, find the original fraction. ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குப்பா, x/y எடுத்துக்கிறேன்ப்பா. x/y ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த நியூமரேட்டர் அதனுடைய தொகுதியை 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம்ப்பா. டினாமினேட்டரை 8% டிமினிஷ் பண்ணுறாங்க, அதாவது குறைக்கிறாங்க. 8% அதனுடைய பகுதியை வந்து குறைக்கிறாங்க. அப்போ தொகுதியை 15% இன்க்ரீஸு, பகுதியை 8% குறைக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் வந்து என்னவா மாறிடுதான்? 15/16 ஆகுதான். அதாவது எக்ஸை வந்து 115/100 போடுறப்ப, ஒய்யை 92/100 போடுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 15/16. இந்த 115/100 எப்படி போட்டேன்? எக்ஸை 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15% ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவாங்க. கரெக்டாக? அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 15% ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம்? 115% ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இப்போ இந்த 115% ஆஃப் எக்ஸை, அதாவது 115% ஆஃப் எக்ஸை 115% இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். இந்த பர்சன்டேஜுக்கு டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கலாம். அப்போ 115 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 100 இருக்குது. இன்ட்டு எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? அப்படியே இப்படி எழுதிக்கலாம். அப்போ 115x/100ன்னு மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த இன்ட்டையும் கூட எடுத்து விட்டுறேன். அப்போ 115x டிவைடட் பை 100. இங்கே 92y டிவைடட் பை 100. இந்த 92 எப்படி வந்துச்சு? ஒய் மைனஸ் 8% ஆஃப் ஒய்ன்னு வரணும். அப்போ இதை நான் எப்படி எழுதுவேன்? 92% ஆஃப் ஒய்ன்னு எழுதுவேன். அப்போ 92/100 ஆஃப் ஒய். இந்த ஆஃப்ங்கிற இடத்துல இன்ட்டுன்னு போடலாம். அப்போ 92 இன்ட்டு ஒய்யை 92y டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். அவ்வளோதான். ஸோ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஏற்கனவே பல வீடியோ பேசிக்லேருந்து பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே தானே? ஸோ இப்போ இது வந்து 15/16. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? அசல் பின்னத்தை காண்க. ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்ன? x/y. இப்போ நம்ம x/y என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ இப்போ இதுலேருந்து x/y கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ இங்கே நான் 5 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். 23ன்னு வரும், இங்கே 20ன்னு வரும். கரெக்டு தானே? சரி, இங்கே 20ன்னு இருக்குது. இந்த 0வையும் கேன்சல் பண்ணுறேன். இங்கே 2னா இங்கே 5ன்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ இங்கே 23ன்னு இருக்குது, இங்கே 92ன்னு இருக்குது. அப்போ 23 92 4 4 3s 12, மிச்சம் 1 8 9 கேன்சல் ஆகுதா? இங்கே இந்த 4 3 12ங்கிறத வச்சு 4 வச்சு மல்டிப்ளை பண்ணேன். 12னா 2 வருதுலப்பா, இங்கே 92 இருக்குல்ல, அதனால் 4 வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். கேன்சல் ஆகுது. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 4ன்னு வரும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? எக்ஸு மேலேயும் 1 தான், கீழேயும் 1 தான். அப்போ வெறும் எக்ஸ்ன்னு போட்டுக்குவேன். டிவைடட் பை 4y டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 15/60. ஓகேவா? கரெக்டு தானே? சரி, இப்போ இங்கே டிவைடட் பை 5ன்னு இருக்குப்பா. டிவைடட் பை 5ன்னு இருக்குது. அப்போ இது மேலே போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும்ல? கரெக்டு தான். அப்போ 5xன்னு எழுதிக்கவா. மேலே போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் x × 5. அப்போ 5xன்னு எழுதுறேன். 5 வச்சு கேன்சல் பண்ணுறேன், 3ன்னு போடுவேன். 4 வச்சு கேன்சல் பண்ணுறேன், 4ன்னு போடுவேன். அப்போ x/y, ஒய்க்கு எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 3/4ன்னு கிடைக்கிது. அப்போ x/yக்கு எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 3/4. அப்போ நமக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் 3/4 அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். The price of petrol is increased by 25%. How much percent must a car owner reduce his consumption of petrol so as not to increase his expenditure on petrol? இங்கே பாருங்க, price of petrol கொடுத்துருக்காங்க, கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வார்த்தை முக்கியம். கன்சப்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ தமிழில் அதுக்கு முன்னாடி கேள்வியை படிச்சிருவோம். பெட்ரோல் விலை 25% அதிகரித்துள்ளது. சரி, இதுக்கு நான் ஒரு நம்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி, இப்போ 25% அதிகரிச்சிருக்காம்பா பெட்ரோல் விலை. 100 ரூபான்னு வச்சுக்குவோம். முதல்ல பெட்ரோல் 100 ரூபா, 25% அதிகரிச்சிருச்சு. அப்போ 125 ரூபா. கரெக்டு தானே? அவ்வளோதான். ஒரு கார் உரிமையாளர் தனது பெட்ரோல் செலவை அதிகரிக்காமல் இருக்க பெட்ரோல் பயன்பாட்டை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும்? அப்போ அந்த கார் உரிமையாளர் 100 ரூபா விற்கிறப்ப 10 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்காரு. அப்போ 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்பாரா? 100 ரூபா விற்கிறப்ப 10 லிட்டர் போடுவார். அப்போ 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்காருன்னு வச்சுக்கிறேன். இப்போ 125 ரூபா ஆயிடுச்சு. இப்போ 125 ரூபா ஆனதுக்கப்புறம் அவர் 1000 ரூபா தான் பெட்ரோல் போடுவார். 1000 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவார். அப்போ எத்தனை லிட்டர் ஆகும் அப்படிங்கிறது இருக்கா? அப்போ எத்தனை லிட்டர் ஆகும்? 1000 ரூபா டிவைடட் பை 125 என்ன 8ன்னு வரும்னு நினைக்கிறேன். 125 8 போட்டு பார்த்துருவோமா? அப்போ 100 × 8 800ன்னு வரும். 25 8 எவ்வளவு? 200 தானே? 25 4 100. அப்போ 25 8 200 கரெக்டாக வந்துருச்சா? அப்போ 8 லிட்டர் தான் போடுவார். அப்போ இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, அவர் எவ்வளவு சதவீதம் அவருடைய கன்சம்ஷனை குறைப்பார்? அவர் 10 லிட்டர் 8 லிட்டராக மாற்றிட்டார்ல, இதுதான் கன்சம்ஷன். அவர் எவ்வளவு சதவீதம் அவருடைய பயன்பாட்டை குறைச்சிக்கிறாரு? ஹவு மச் பர்சன்ட்
கார் ஓனர் ரெடியூஸ் ஹிஸ் கன்சம்ஷன், விலை கூடுறதுனால எவ்வளோ கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ணுறாரு, 10 லிட்டர்லேருந்து 8 லிட்டராக மாற்றுறாரு. அப்போ 10 லிட்டருக்கு 2 லிட்டர் கன்சம்ஷன் குறைக்கிறாரா, 10 லிட்டருக்கு 2 லிட்டர் கன்சம்ஷன் குறைக்கிறாரா, 10 லிட்டருக்கு 2 லிட்டர் கன்சம்ஷன் இன்ட்டு 100% நமக்கு ஆன்சர். இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் 20%. அப்போ ஆன்சர் நான் 20%ன்னு சொல்லிட்டேன். பட் இன்னும் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, அதை யாவது வச்சுக்கோங்க. ஆன்சர் இப்படிங்கிறதுக்குள்ள ரீச் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு போட தெரியணும், இது போட தெரியணும். ஸோ இதை எக்ஸை வச்சும் போட தெரியணும், பட் நீங்கள் இதை இப்படி நம்பர் வச்சு ஈஸியாக பழகிக்கோங்க. நான் முன்னாடி ப்ரீவியஸ் இயர் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே புரியும். 100 ரூபா இருக்குது, நான் அசம் பண்ணிக்கிறேன், 25% கூடுது, அப்போ 125 ரூபாய் ஆயிடுது. ஃபஸ்ட்டு 10 லிட்டர் போட்டிருப்பாரு, 1000 ரூபாய்க்கு போட்டிருக்காரு. அப்போ இப்போ கன்சம்ஷன்ஸ் இதே எக்ஸ்பெண்டிச்சர் சேம் தானா, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சேம்னா இந்த 1000 ரூபா மாறக்கூடாதான். அப்போ 1000 ரூபா மாறக்கூடாது, ஆனால் இது மாறிடுச்சு 125 ரூபா ஆயிடுச்சு. அப்போ கன்சம்ஷன் எவ்வளோ சதவீதம் குறைக்கிறாரு அப்படிங்கிறத கேள்வி. இப்போ கன்சம்ஷன் எத்தனையா மாற்றிட்டாரு, 10 லிட்டர் 8 லிட்டராக மாற்றிட்டாரு. ஏன்னா 1000 ரூபா தான் நான் செலவு பண்ணணும். 1000 ரூபா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எந்த மாற்றமும் ஆகக்கூடாது, நாட் டு இன்க்ரீஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் செலவை அதிகரிக்காமல் இருக்கணும், செலவை எந்த வித மாற்றமும் பண்ணக்கூடாது. அப்போ செலவு 1000 ரூபா தான். இப்போ என்ன செய்யணும், 10 லிட்டர் போடுறதுக்கு பதில் 8 லிட்டர் தான் போடணும். அப்போ 8 லிட்டர், அப்போ 10 லிட்டர் போடுற இடத்துல எத்தனை லிட்டர் குறைச்சு போடுறாரு, 2 லிட்டர் போடுறாரு. அதை வச்சு நான் 20% ஆன்சர் கொண்டு வந்துட்டேன்னா. இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மேலே எக்ஸுப்பா, கீழே 100 + எக்ஸுப்பா இன்ட்டு 100%பா, இவ்வளோதான்ப்பா. இந்த எக்ஸு அப்படிங்கிற இடத்துல 25% அப்படிங்கிறத போட்டுறணும், அவ்வளோதான். இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன், 100 + எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன வருது, ப்ரைஸ் இன்க்ரீஸ்ட். அப்போ இன்க்ரீஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கீழே ப்ளஸ்ஸாக போட்டுறணும். ரொம்ப சிம்பிள்ப்பா. இப்போ என்ன, இது இந்த கேள்வியை இப்படி கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே, ஃபஸ்ட்டு வார்த்தை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். அப்போ கன்சம்ஷன் குறையுது, செகண்ட் வார்த்தை ரெடியூஸ் கன்சம்ஷன், ரெண்டாவது வார்த்தை. மூணாவது வார்த்தை எக்ஸ்பெண்டிச்சர் சேமு, எக்ஸ்பெண்டிச்சர் எந்த மாற்றமும் இல்லை. அந்த 1000 ரூபா சொன்னேன் நான், அதை நான் முன்னாடி போட்டப்போ காமிச்சேன்ல, 1000 ரூபாயில் எந்த மாற்றமும் இல்லை, 1000 ரூபா 1000 ரூபாயாகவே இருக்கணும். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸு, கன்சம்ஷனு டிக்ரீஸு, எக்ஸ்பெண்டிச்சர் சேம். இப்படின்னா மேலே எக்ஸை போட்டுக்கோங்க, கீழே 100 + எக்ஸ் இன்ட்டு 100%, அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த இன்க்ரீஸ், ப்ரைஸ் இன்க்ரீஸ்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு வரணும். அப்போ முதல்ல இன்க்ரீஸ்டு கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்டு அப்படி அந்த வார்த்தையை யாவச்சுக்கோ. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ கன்சம்ஷனை குறைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா வந்துடணும். ப்ரைஸ் இன்க்ரீஸு, கன்சம்ஷன் டிக்ரீஸு, எக்ஸ்பெண்டிச்சர் சேம். இந்த இவ்வளோதான். இதை வச்சிட்டோம்னா அந்த ஃபார்முலா வந்துடணும். எக்ஸுங்கிற இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜை போட்டு விட்றணும், அவ்வளோதான் நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே 25 கொடுத்துருக்காங்களா, 25 போட்டுறணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. 25 ÷ 100 + எக்ஸ் 125 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணுறோம்னா நமக்கு ஆன்சர் பர்சன்டேஜில் போட்டால் இங்கே 1ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும், கேன்சல் பண்ணால் 20. அப்போ 20% ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இந்த இதுக்கு இவ்வளோ தான். இந்த இதை மட்டும் யோசிச்சுக்கணும். இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ்டு எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ப்ரைஸ் இன்க்ரீஸ்டு, ரெடியூஸு கன்சம்ஷனு, எக்ஸ்பெண்டிச்சரு சேம் அப்படின்னா எக்ஸ் ÷ 100/x × 100% போட்டுருங்க, ப்ராக்கெட் போட மறந்துடாதீங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த எக்ஸுங்கிற இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் மறக்கவே கூடாது. பட் ஒருவேளை மறந்துட்டாலும், இந்த ஃபார்முலா மறந்துட்டாலும், இந்த ட்ரிக்கு மறந்துட்டாலும் நமக்கு போட தெரியணும். அதுக்காகத்தான் நான் நம்பரை வச்சு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மறந்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்பரை வச்சு போட்டு ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சரி, அடுத்த கேள்விக்கு வந்துருவோம். Population of a town is 176,400, 1,76,400. If it increases at the rate of 5% per annum, what will be the population 2 years hence? What was it 2 years ago? அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரு ஊரின் மக்கள் தொகை இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கப்பா, சரியா? இந்த மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% அதிகரித்தால் வருஷம் 5% கூடுதான். அதாவது ஒன்றும் கிடையாது, 100ன்னு இருக்கா, அடுத்த வருஷம் 105 மாறிடும், அவ்வளோதான். இப்போ வருஷம் 5%, அடுத்து 105க்கு 5% கூடும் அடுத்த வருஷம், இவ்வளோதான். அப்போ வருஷம் 5% கூடுது. சரி, ரைட். அப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மக்கள் தொகை என்னவாக இருக்கும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதனுடைய மக்கள் தொகை என்னவாக இருக்கும், இவ்வளோதான் கேள்வி. அப்போ 1,76,400 இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை. இது ஆண்டுக்கு 5% அதிகரிக்குதான். அப்போ 105/100 இன்ட்டு 105/100 அப்படின்னு போட்டேன்னா 2 வருஷம் கழித்து என்ன மக்கள் தொகைங்கிறது எனக்கு கிடச்சிடும். கரெக்டு தானே? சரி, இப்போ இப்படி வருவோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்களே. அப்போ என்ன அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு அது தெரியாது, எக்ஸ். ஆனால் என்ன தெரியும் எனக்கு, ஆண்டுக்கு 5% அதிகரிக்கும்னு சொல்லி தெரியும். இப்போ ஆண்டுக்கு 5% அதிகரித்தா 105/100, 105/100 போடுவேன். அப்போ அந்த 2 வருஷம் கழிச்சு முன்னாடி என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்னவா இருக்கும், 1,76,400 இருக்குமா?
கரெக்டு தானேப்பா? கரெக்டு தானே? இப்போ ஒரு டைம் லைன் வரைகிறேனே, இது ப்ரெசண்ட்டுப்பா, இன்னைக்கு தேதிக்குப்பா, இன்னைக்கு தேதிக்கு 1,76,400 சரியா? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமௌண்ட், இந்த பாப்புலேஷன் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாப்புலேஷன் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நானே இதை வச்சுக்கிட்டு 105/100 105/100 போட்டால் இது வருதுல்ல, இந்த இதை இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100 போட்டால் எனக்கு இது கிடைக்குதுல்ல. அதே மாதிரி இதை நான் இங்கே ஒரு இது இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை வச்சு, இந்த பாப்புலேஷனை வச்சுக்கிட்டு இது இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100 அப்படின்னு போட்டால் எனக்கு இது கிடைக்கணும்ல. அவ்வளோதான். இதை யா வச்சுக்கோங்க. அப்போ இதை யா வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படியும் நம்மளுக்கு போட தெரியும், இப்படியும் நமக்கு போட தெரியும். அவ்வளோதான் வேலை. இதுவும் நமக்கு போட வந்துடும், இதுவும் நமக்கு போட வந்துடும். எப்படி போட்டிருக்கேங்கிறத மட்டும் யா வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த டைம் லைன் ப்ரெசண்ட்டு இன்னைக்கு தேதிக்கு 1,76,400. அப்போ 2 வருஷம் கழிச்சு என்ன, அவ்வளோதானே? 105/100 இன்ட்டு 105/100 ஆண்டு கன்சல் அதிகரிக்குது, அப்போ கிடச்சிரும். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ இன்னைக்கு தேதிக்கு எனக்கு என்னன்னு தெரியும். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும், அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவேன். இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100 போட்டால் எனக்கு இந்த 1,76,400 கிடைக்குது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ எப்படி கேட்டாலும் நமக்கு போட தெரியணும். சரி, இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருது? இதை அதாவது இதை நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணேன்னே எனக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, இங்கே ஆன்சரு. அதுதான் எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஆன்சர். கரெக்டாக? 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஆன்சரு. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதோட ஆன்சர் கிடச்சிரும். சரி, இப்போ இதை நான் சால்வ் பண்ணுறேன். இங்கே 2 0 கேன்சல் பண்ணுவேன், இங்கே 2 0 கேன்சல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கே 21 5 டேபிளால் அடித்தா இங்கே 20ன்னு வரும். இங்கே திருப்பி 2 டேபிள், இங்கே வந்து இங்கே 1764 2 டேபிளால் அடிச்சிடுறேன். இங்கே வந்து அப்போ 10ன்னு வரும். இங்கே என்னன்னு இருக்கும், 8 2s are 16, திருப்பி 8 2s are 16 2ன்னு வரும். 882 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே கீழே 10ன்னு இருக்குப்பா. திருப்பி நான் அதை 5 டேபிளால் அடித்தேன் அப்படின்னா 2 × 5 10ன்னு வரும். இங்கே 21ன்னு வரும். இந்த திருப்பி இந்த 2வை இப்படி அடித்தேன்னா 4 1ன்னு வரும். அப்போ 21 × 21 எவ்வளவு? 441 தானே? 21 × 21 1 2 2 4, அப்போ 441. கரெக்டு தானே? அப்போ 441 × 441, அவ்வளோதானே ஆன்சரு. 441 × 441 என்னன்னு பார்க்கணும். இப்போ 194481 வருது. ஓகேவா? நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். சரி, நானே திருப்பி போட்டு பார்த்துட்றேன் இதுக்கு. அப்போ 441 × 441 கரெக்டாக? இப்போ 441 × 441 அதானே நம்ம போடணும். 441 × 441. அப்போ ஃபஸ்ட்டு 1 4, அப்புறம் 4ன்னு வரப்போகுது. திருப்பி இங்கே 4 4 16 மிச்சம் 1 4 16 மிச்சம் 1னா 17ன்னு வரப்போகுது. அப்புறம் திருப்பி இங்கே என்னென்னு வரும், 4ன்னு வரும். திருப்பி 4 16 மிச்சம் 1 4 16 17ன்னு வரப்போகுது. அப்போ 1ன்னு வரும். இங்கே 8ன்னு வரும். இங்கே 14 மிச்சம் 1. அப்போ 7 7 14 மிச்சம் 1. அப்போ இங்கே 8, இங்கே 9, இங்கே 1. கரெக்டாக? 194481 கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சுல. சரி, ஓகே. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இது 21 20 21 இது 20. ஓகேவா? 21 வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ 1764 2 0 சேர்த்துக்குவோம். அப்போ 21 கேன்சல் பண்ணவா? 21 கேன்சல் பண்ணுறேன். 21 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து என்னென்னு போடலாம், 7 போடா. 7 2s are 14. அப்போ 8 கூட போட்டு பார்ப்போம். 8 2s are 16. இப்போ 1 × 8 8ன்னு வரப்போகுது. 8 2s are 16ன்னு வரப்போகுது. அவ்வளோதான். அப்போ இங்கே இது போகாது. அப்போ 6னா இது 16ன்னு வரும். அப்போ இங்கே 8ன்னு வரும். அவ்வளோதான். அடுத்ததை நான் 84 இறக்கிடுறேன். அப்போ 4ன்னு போட்டேன்னா 4 1 4 8 அவ்வளோதான். அப்போ 2 0 போட்டோம். அப்போ 8400ன்னு கேன்சல் ஆகுது. ஒரு இதை வச்சு அடிச்சேன்னா 8400ன்னு வருது. திருப்பி 21 வச்சு அடிச்சேன்னா 4 × 21 84, திருப்பி 2 0. ஓகேவா? அப்போ இங்கே 2 20 இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400 × 20 × 20 அவ்வளோதான். அப்போ 2 2s are 4 0 0 சேர்த்துட்டேன் அப்படின்னா 400 வரும். அப்போ 400 × 400 16, திருப்பி ஒரு 2 0, திருப்பி ஒரு 2 0 அவ்வளோதான். இப்போ 1,60,000 அப்படிங்கிறது ஆன்சர். வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு சொல்லிட்டேன். இதுக்கு 1,60,000. 2 வருடங்களுக்கு முன்பு 1,60,000 பாப்புலேஷன் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 2 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. சரி, இப்போ அடுத்த கேள்வி போயிடுவோம். The value of a machine depreciates at the rate of 10% per annum if its present value is 162. அதாவது 1,62,000 ரூபா, 1,62,000. What will be its worth after 2 years? What was the value of the machine ago, 2 years ago?
அதே கேள்விதான்ப்பா. இப்போ நிலுங்க தமிழையும் படிச்சிடுறேன். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஆண்டுக்கு 10% குறைகிறது, தேய்மானம் அடையுதான், அதனால குறையுது. அப்போ அதன் தற்போதைய மதிப்பு 1,62,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன? 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இயந்திரத்தின் மதிப்பு என்னவாக இருந்தது? சரிப்பா, இப்போ முன்னாடி கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் என்னப்பா, இங்கே வந்து ஆண்டுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்குது. இங்கே பாருங்களேன், அதுக்கு தான் வட்டம் போட்டேன். குறைகிறது, டிப்ரிஷியேட், இங்கே டிப்ரிஷியேட் ஆகுது. சரிப்பா, இப்போ ப்ரெசன்ட் மதிப்பு போட்டுறவா. ப்ரெசன்ட் மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 1,62,30, 1,62,000 ரூபா. அப்போ 2 வருடங்களுக்கு பின்பு என்னவாக இருக்கும்? ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்னவா இருக்கும்? ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் குறையுதான்? 10% குறையுதான். அப்போ 100 - 10ன்னு போடுவேனா? 100 - 10 அப்போ 90% வருமா? இப்போ 90% 90/100 இன்ட்டு 90/100. இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா? இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா? இதுதான் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்குங்கிற வேல்யூ. சரி, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? போன சம்பளம் செஞ்ச மாதிரியே செய்யணும். இப்போ போன சம்பளம் என்ன செஞ்சுருக்கேன்? அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் 162,000 இருக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் அதை எக்ஸாக எடுத்துக்கிறேன். அந்த வேல்யூவில் இருந்து தான் 90/100 இன்ட்டு 90/100 போட்டால் இந்த வேல்யூ வரும், 162,30. அப்போ அவ்வளோதான். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதுதான் எனக்கு 2 இயர்ஸ் ஆஃப்டரு. அப்போ பிஃபோர் 2 இயர்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் பிஃபோர் 2 இயர்ஸு. நல்லா பாருங்கள், போன கொஷினில் பண்ண மாதிரியே பண்ணியிருக்கேனா? 176400 போட்டு 105 100 105 100 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வர்றது 2 இயர்ஸ் ஆகும். ஆனால் இங்கே 90/100 90/100, ஏன்னா அங்கே கூடுது, அதனால் 100 + 5% 105% போட்டோம். இங்கே குறையுது, அப்போ 100 - 10% 90% போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி 2 இயர்ஸ் பிஃபோர் இங்கே எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன். 105 100 105 100ன்னு போட்டு நான் எக்ஸுக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். அதே எனக்கு ஆன்சர். இங்கேயும் அதே தான், எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன். 90/100 90/100ன்னு போட்டு அந்த வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு நான் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் என்னுடைய ஆன்சரு பிஃபோர் 2 இயர்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ போன கான்செப்ட்டு இந்த கான்செப்ட் வரும், ஒரு எல்லாமே ஒன்று தான். அங்கே அப்ரிஷியேட் ஆகுது, அதிகமாகுது 5% அதிகரிக்குது, ஆண்டுக்கு 5% அதிகரிக்குது. இங்கே என்னவாகுது? வருஷத்துக்கு 10% குறையுது, டிப்ரிஷியேட் ஆகுது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ எப்படி போடணும் அப்படிங்கிறத 2 விதையுமே 2 கான்செப்ட்டுமே சொல்லியாச்சு. அப்ரிஷியேட் ஆனால் எப்படி போடணும், டிப்ரிஷியேட் ஆனால் எப்படி போடணும். ஓகேவா? 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணுன்னா என்ன செய்யணும், 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கணுன்னா என்ன செய்யணும். ஒருவேளை 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இன்ட்டு இன்னொரு 90/100 போட்டுக்கோங்க, அவ்வளோதான, வேலை முடிஞ்சில்ல. இன்ட்டு இன்னொரு 90/100, 3 வருஷத்துக்கு அப்புறம்னா இன்னொரு 90/100 போட்டுக்கணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். சப்போஸ் 4 வருஷம் இன்னொரு 90/100 இன்னொரு 90/100 போட்டுக்கணும். கரெக்டாக இங்கேயும் இன்னொரு 90/100. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ எத்தனை வருஷம் கேட்குறாங்களோ அதுதான் நமக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ சீக்கிரம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கேன்சல் ஆகலை அப்படின்னா ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லி ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த கொஷின். During 1 year, the population of a town increased by 5%. Next year, decreased by 5%. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் வருஷம் டிக்ரீஸ் ஆகுது. சரி, இப்போ போன சம்முக்கு முந்தின சம் என்ன பார்த்தேன்? 2மே இன்க்ரீஸ் ஆகுது, 2 வருஷமே இன்க்ரீஸ் ஆகுது. போன சம் என்ன பார்த்தேன்? 2 வருஷமே டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு வருஷம் இன்க்ரீஸு, நெக்ஸ்ட்டு வருஷம் டிக்ரீஸுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இஃப் த பாப்புலேஷன் இஸ் 9975 அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர், 2வது வருஷம் முடியிறப்ப இந்த நம்பருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, மக்கள் தொகை இந்த நம்பர். தென் வாட் வாஸ் த பாப்புலேஷன் சைஸ் அட் த பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர்? சரி, அவ்வளோதான். அப்போ முதல் ஆண்டு ஆரம்பிக்கிறப்ப தொடக்கத்தில் என்ன மக்கள் தொகை? தமிழ்லையும் பார்த்துருவோம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்குது. அடுத்த ஆண்டில் மக்கள் தொகை 5% குறைகிறது. இப்போ 2ஆம் ஆண்டின் இறுதியில் மொத்த மக்கள் தொகை 9975 9975 எனில் முதல் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவாக இருந்தது? அவ்வளோதான் கேள்வி. முதல் ஆண்டின் தொடக்கத்தில் எக்ஸாக இருந்திருக்கும், எனக்கு அது தெரியாது, எவ்வளவுன்னு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவேன். அப்போ என்ன செய்தான்? இன்க்ரீஸ்டு பை 5%. அப்போ என்ன இன்க்ரீஸ்னா என்ன? 105/100, அவ்வளோதானே. 100 + 5%, 105/100 இன்ட்டு 2வது ஆண்டில் என்ன செய்தான்? டிக்ரீஸ் ஆகுதான். அப்போ 100 - 5%,
95/100 வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ = என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, இது 2 வருஷம்ப்பா. முதல் வருஷம் தொடக்கத்தில் இது இருக்கான், இப்போ முதல் வருஷம் முடிஞ்சவொடனே இது இருக்கும், அடுத்து 2வது வருஷத்தில் இது இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 9975. 2ஆம் ஆண்டின் இறுதியில் இந்த மக்கள் தொகை இருக்குது. அப்போ 5% கூடி 5% குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மக்கள் தொகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தொடக்கத்தில் என்ன மக்கள் தொகை, அப்போ எக்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கான ஆன்சர் வந்துடும். அப்போ இங்கே 23ன்னு போடுவேன், இங்கே 20ன்னு போடுவேன். ஸோ இந்த இது எப்படி எழுதிக்கிட்டேன்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ போன சமக்கு முந்தின சம்பளம் என்ன எழுதணும், 5% அடிக்கதிக்கிட்டேன், 2 தடவையுமே எக்ஸு இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100ன்னு போட்டேன்னா அவ்வளோதானே. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டோம். இல்லை குறையுதுப்பா அப்படின்னு இப்போ ஒரு 5% குறையுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யணும், எக்ஸு இன்ட்டு 95/100, 5% குறையுதுன்னு எடுத்தா 95/100 அப்படின்னு போட்டு இங்கே ஒரு ஆன்சர், அந்த வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இப்போ அதே தான்ப்பா இங்கேயும், ஆனால் ஃபஸ்ட்டு இயரில் இன்க்ரீஸு, அதனால் 105/100, 2வது வருஷத்தில் டிக்ரீஸு, அதனால் 95/100. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிட்டேன்னா எக்ஸுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே தானே. இப்போ இங்கே 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் 21ன்னு கிடைக்கும். 21ன்னு கிடச்சிருக்கும். இங்கே 20ன்னு வந்திருக்கும், இங்கே 19ன்னு வந்திருக்கும், இங்கே 20ன்னு வந்திருக்கும். இப்போ 21 வச்சு இந்த 9975 கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவேன். 9975 21ஆல் கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்க்குறேன். 4ன்னு போடுறேன், 4 2 8. இப்போ மீச்சம் 15 அப்படின்னு வரும். இங்கே 7ன்னு போடுறேன், 7ன்னு போட்டால் 7ன்னு வரும். அதுக்கப்புறம் 7 2 14ன்னு கிடைக்குது. அப்போ மிச்சம் 10ன்னு வருது. அப்புறம் இந்த 5ன்னு போடுறேன். சரி, இப்போ 5ன்னு போட்டேன்னா 1 × 5 5, அடுத்து 5 2 10, வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ 475 தான். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுது. 475. இப்போ 475 19 வச்சு டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். 475 19 வச்சு டிவைட் பண்ணால் 9 × 2 18, மிச்சம் 1. அப்போ 2 1 3ன்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 7னா 9, 95ன்னு வருது. இப்போ 5 வேலை ட்ரை பண்ணுறேன். 5 × 9 45, மிச்சம் 4, இங்கே 5 + 4 9ன்னு வந்துருச்சு. அப்போ திருப்பி கேன்சல் பண்ணினா 25ன்னு வருதுப்பா. 25ன்னு வருது. அப்போ 25 எக்ஸுக்கான வேல்யூ, எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிறேன். இந்த 20 அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். 25 × 20 × 20. அப்போ 25 × 2 எவ்வளவுப்பா, 50. ஒரு 0 சேர்த்துக்கவா, இன்ட்டு 20. அப்போ 5 × 2 எவ்வளோப்பா, 10. இங்கே 2 0, இங்கே ஒரு 0, அப்போ 3 0 சேர்த்துக்குவாப்பா. அப்போ ஆன்சர் என்னன்னு கிடச்சிருச்சு, 10,000ன்னு சொல்லி எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆன்சர் என்னன்னு கிடச்சிருச்சு, 10,000, 10,000 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த கொஷின் புரியுதுல. ஸோ போன சம்முக்கும் முந்தின சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நான் ஈஸியாக சொல்லிட்டேன். போன வருஷத்துக்கு, அதாவது போன சம்முக்கு முந்தின சம்மு ரெண்டுமே இன்க்ரீஸு, போன சம்மு ரெண்டுமே டிக்ரீஸு. இங்கே இன்க்ரீஸு டிக்ரீஸு, இங்கே இன்க்ரீஸு டிக்ரீஸு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ அடுத்த கொஷின். ஸோ ஆக்சுவலாக வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கு, பட் பரவாயில்ல. அடுத்த கொஷினும் அடுத்த கொஷினும் நான் சொல்லிடணும். ஏன் அப்படின்னா, நான் அந்த ப்ரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று சொன்னேன்னா, ப்ரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதே மாதிரி இதையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. அதுக்காக தான் இந்த கொஷினும் அடுத்த கொஷினும் மட்டும் சொல்லிடுறேன், வேலை முடிஞ்சிடும். ஸோ இஃப் ஏ ஏர்ன்ஸ் 33 1/3% மோர் தென் பி, அப்போ பிஐ காட்டிலும் ஏ 33 1/3% அதிகமாக சம்பாதிக்கிறாப்ல. ஓகேவா. ஹவு மச் % டஸ் பி ஏர்ன் லெஸ் தேன் ஏ, அப்போ பி என்பவர் ஏஐ விட எத்தனை சதவீதம் குறைவாக ஈட்டுகிறார், அதாவது எவ்வளோ சதவீதம் குறைவாக சம்பாதிக்கிறாரு. சரி, போனதுக்கு இதே மாதிரி தான்ப்பா. அந்த இந்த ப்ரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சொன்னோம்ல, அதே ஃபார்முலா, அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் இங்கே. சரி, இப்போ அங்கே என்ன சொன்னேன், எக்ஸுப்பா டிவைடட் பை 100 + எக்ஸு இன்ட்டு 100 வெளியே பர்சன்டேஜை போட்டுக்கோங்க. எக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்கன்னு சொன்னேன்னா, இப்போ இங்கேயும் அதே தான்ப்பா. மோர் அப்படின்னா என்ன பார்த்தோம், மோர் அப்படின்னா அதிகம்னு தானே பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது, மோர்னு வருதுப்பா. அப்புறம் செகண்ட் என்னப்பா வருது, லெஸ்ன்னு வருதுப்பா. கரெக்டாப்பா. ஃபஸ்ட்டு மோர்னு வருது, அடுத்து லெஸ்ன்னு வருது. கொஷினை புரிஞ்சுக்கோங்க. ஏ எவ்வளோ சதவீதம் பிஏ காட்டிலும் அதிகமாக சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் பி என்பவர் ஏஐ விட எத்தனை சதவீதம் குறைவாக ஈட்டுகிறான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் யான் வச்சுக்க வேண்டிய வார்த்தை இங்கே மோர்னு சொல்லி வருது, அடுத்து லெஸ்ன்னு சொல்லி வருதுப்பா. கொஷினை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி எங்கே வருதுங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஷின் புரிஞ்சு படிச்சுக்கணும், அது ஒரு விஷயம். பட் நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். மோர்னு வருது, அடுத்து லெஸ்ன்னு வருது. அப்போ ஃபஸ்ட்டு மோர்னு வருதுப்பா, ஃபஸ்ட்டு மோர்னு வருது. அங்கே என்ன வந்துச்சு, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்ன்னு வந்துச்சா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொன்னேன்னா, அப்போ இங்கே எவ்வளோ மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு லெஸ் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. மோர் கொடுத்துட்டு லெஸ் கேட்குறாங்க, அவ்வளோதான். அப்போ அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 33 1/3%. இதை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால் நான் ஃப்ராக்ஷனாக மட்டும் மாற்றிக்கிறேன். 33 × 3 99 + 1 100ன்னு வரப்போது, டிவைடட்
100/3%. அப்போ 100/3 அப்படின்னு மேலே எக்ஸுக்கு வேல்யூ போடுவேன், கீழே 100 + 100/3ன்னு போடுவேன். ஏன்னா எக்ஸுக்கான வேல்யூ 100/3 தானே, அவ்வளோதான். இன்ட்டு 100 வெளியே பர்சன்டேஜை போட்டுக்கணும். ஓகேவா, வெளியே பர்சன்டேஜை போட்டுக்கணும். ஸோ இதில் நிறையா பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ மட்டும் போடாமல் பர்சன்டேஜையும் சேர்த்து போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. நான் எக்ஸ் மட்டும் தானே எழுதியிருக்கேன், அப்போ அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த நம்பரை மட்டும்தான் போடணும். பர்சன்டேஜ் இந்த ஃபார்முலாவில் வராதுப்பா, வெளியே மட்டும்தான்ப்பா வரும். அதனால் பர்சன்டேஜை உள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஓகேவா. பர்சன்டேஜில் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா கவனிச்சுக்கணும். பர்சன்டேஜில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், இந்த கொஷின்லையும் பாருங்களேன், இங்கே பாருங்களேன், பர்சன்டேஜ் 25% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் எழுதுகிறப்ப 25 மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதை நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இது கன்ஃபியூஷனே வந்துடக்கூடாது. நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறப்ப கன்ஃபியூஷன் நிறையா வரும். அதுக்காக தான் திருப்பி சொல்கிறது. இப்போ 33 1/3% கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் எழுதுகிறப்ப 33 1/3 மட்டும்தான் எழுதியிருக்கேன், பர்சன்டேஜ் எழுதலை. ஓகேவா. ஸோ அதை கவனிச்சுக்கணும். சரிப்பா, இப்போ இதை சால்வ் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே தானே. இப்போ கீழே இருக்க எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எப்போ 3ன்னு வரும், 3ன்னு எல்சிஎம் எடுத்தால் இங்கே மேலே இங்கேயே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 300ன்னு வந்திருக்கணும். அப்போ 300 + 100ன்னு போடணும். 300 + 100 எவ்வளவு, 400. இங்கேயும் 3 இங்கேயும் 3 கேன்சல், இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல். இப்போ அடுத்த ஸ்டெப்பு மேலே 1ன்னு இருக்குது, கீழே அதாவது மேலே 1/1ன்னு இருக்குது, அதை நான் 1ன்னு எழுதிக்குவேன். இங்கே கீழே 4/1ன்னு இருக்குது, அதை 4ன்னு எழுதிக்கிறேன். வேலை முடிஞ்சு. இன்ட்டு 100 வெளியே பர்சன்டேஜ். இப்போ இதை கேன்சல் பண்ணினா 25ன்னு கிடைக்குதா. இப்போ 25% அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். 25% அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். சரி, இப்போ அடுத்த கேள்வி. If A's salary is 30% less than that of B, less இந்த வார்த்தையை தான் நல்லா கவனிக்கணும். less than that of B, then how much % is B's salary more than that of A? ஸோ போன கேள்வி கேட்ட மாதிரி தான், ஆனால் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். இங்கே மோர் முதல்ல வருது, லெஸ்ஸு ரெண்டாவது வருதா. இங்கே கேள்வியை கவனிங்க, லெஸ் முதல்ல வருது, மோர் ரெண்டாவது வருது. பட் இப்படிலாம் நான் ஒரு ஞாபகத்திற்காக சொல்கிறேன், நீங்கள் கேள்வியை நல்லா புரியணும். இஃப் ஏ சேலரி இஸ் 30% லெஸ் தென் தட் ஆஃப் பி, ஏயினுடைய ஊதியம் பிஐ காட்டிலும் குறைவு எனில் பியினுடைய ஊதியம் ஏஐ விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டு தானே. ஆனால் நான் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன கான்செப்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது அந்த ஃபார்முலா, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வச்சுக்கணும், அதுக்கு தான் நான் இங்கே மீன் பண்ண வர்றேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு லெஸ்ஸுப்பா அதுக்கப்புறம் மோருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏபி எங்கே வருது, எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன கான்செப்ட்டுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறதுக்காக இங்கே லெஸ்ஸு இங்கே மோரு. போன கேள்வியில் அங்கே மோரு அங்கே லெஸ்ஸு, ஃபஸ்ட்டு மோர் வருது அதுக்கப்புறம் லெஸ் வருது, இங்கே ஃபஸ்ட்டு லெஸ் வருது அதுக்கப்புறம் மோர் வருது. அப்போ நம்மளுக்கான அந்த ட்ரிக்கு, அந்த ஃபார்முலா எப்படி மாறுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேலே என்ன போட்டோம், எக்ஸ் போட்டோமா, கீழே 100 + எக்ஸ்ன்னு போட்டோம்னா இங்கே 100 - எக்ஸ்ன்னு போடணும். அவ்வளோதான். 100 - x × 100 வெளியே பர்சன்டேஜ், அவ்வளோதான். இங்கே மைனஸ் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு இது தான் மாறுது. காரணம் இங்கே லெஸ்ஸுன்னு ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மோர் வருது. அப்போ ஃபஸ்ட்டு லெஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா மைனஸ், ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதை வச்சுக்கோங்க. ஸோ சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நான் மாற்றி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மோர் வந்திருக்கு லெஸ் வந்திருக்கு அப்படி சொல்லக்கூடாது. சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன கேள்வி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே லெஸ் அப்படின்னு வந்திருக்கு, இங்கே மோர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லெஸ் கொடுத்துட்டாங்க, மோர் கேட்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க என்ன கேட்குறாங்கிறத நல்லா வச்சுக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதில் 30 போடலாமா. அப்போ 100 - 30, அப்போ இங்கே 70ன்னு வரும்ப்பா. 70ன்னு வரும். இன்ட்டு 100 வெளியே பர்சன்டேஜ், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. அப்போ 300/7% அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். இப்போ 300/7% இதை இது பண்ணிடுவோமா, டிவைட் பண்ணிடுவோம். 300ன்னு போட்டு வெளியே 7ன்னு போடுறேன். அப்போ 4ன்னு போட்டால் என்ன வரும், 28 20ன்னு அடுத்து வருது. அப்போ 3ன்னு போட்டால் 18, திருப்பி 2ன்னு வருது, போகாது, புள்ளி வைக்கிறேன், 0 போடுறேன். திருப்பி 3 வராதா, 3 வராது, திருப்பி 2ன்னு போடுவோமா. அப்போ திருப்பி 2ன்னு போட்டேன்னா ஸோ ஆக்சுவலாக இங்கே 2ன்னு வரணும். ஸோ அப்போ 42, அப்போ இங்கே 14ன்னு வரும். 3 × 6ங்கிற ஞாபகத்தில் போட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு 4 7s are 28, அப்போ 20ன்னு வருது. அதுக்கப்புறம் 2 7s are 14ன்னு வரணும். அதுக்கப்புறம் இங்கே 6ன்னு வரும், 6 போகாது, அதனால் புள்ளி வைக்கிறேன், 0 போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 7 × 7 49ன்னு வரும். 7 7s are 49, 8 7s are 56. அப்போ 8 × 7 56ன்னு வரும். மீதி 4 போகாது, அப்போ திருப்பி 0 போடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே 5 7s are 35, 6 7s are 42ன்னு போயிடும். அப்போ 5 7s are 35ன்னு போடுவேன். அப்போ திருப்பி 5ன்னு வரும். இப்போ திருப்பி 0 போடுவேன். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி 5 7s are 35ன்னு வருது, 6 7s are 42, 7 7s are 49ன்னு போடுவேன். திருப்பி 1ன்னு வருது. சரி, இப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்போ 42.857% அப்படின்னு நான் முடிச்சுக்கிறேன். 42.87
42.857%. ஸோ அப்போ 42.857%. ஸோ ஆன்சர் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நீ ரொம்பலாம் போவானா, இவ்வளோ தான் டெசிமல், அந்த 2 டெசிமல் நம்ம கண்டுபிடிச்சாலே போதுமானது. அப்படி தான் நமக்கு ஆன்சர்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்கு இந்த சம் முடிக்கும் நான் கொண்டு வரேன் அப்படின்னா, இங்கே லெஸ் மோர் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே மோர் இங்கே லெஸ் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நான் இப்போ ஒரு சிம்பிளாக மட்டும் இதை திருப்பி ஒரு தடவை வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உன் நிலை மனசில் எப்பயுமே நிற்கிறதுக்காக. சரி, இப்போ இஃப் ஏ earns 10% more than B, then how much percent does B earn less than A? இப்படி ஒரு கேள்வி இருக்குப்பா. அதே கேள்வி தான்ப்பா, நான் ஒன்றுமே செய்யலை. இஃப் ஏ earns 10% more than B, how much percent does B earn less than A? இதே கேள்வி தான். இங்கே 33 1/3க்கு பதிலாக நான் 10ன்னு மாற்றிருக்கேன். இதை நான் நம்பரில் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? இஃப் ஏ earns 10% more than B, அப்போ B 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். B 100 ரூபா சம்பாதிக்கிறாரு. ஏ earns 10% more than B-யா? B-ஐ காட்டிலும் ஏ 10% அதிகமாக சம்பாதிப்பார். இப்போ 10%னா இவர் 100 அப்படின்னா இவர் 110. இவர் 100 ரூபா சம்பாதிக்கிறாரு, அப்போ 10% ஏ அதிகம்னா இவர் 110. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, ஹவு மச் % டஸ் பி earn less than ஏ? பி என்பவர் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவாக ஈட்டுகிறார்? பி என்பவர் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவாக ஈட்டுகிறார்? பி என்பவர் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவாக ஈட்டுகிறார்? இவ்வளோதான கேள்வி. அப்போ பி என்பவர் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவாக ஈட்டுகிறார்? ஸோ இந்த கேள்வி நான் திருப்பி படிக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ பி அப்படிங்கிறவர் தான் ஏயை காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவாக ஈட்டுகிறார். அப்போ பி ஏஐ காட்டில் எத்தனை சதவீதம் குறைவாக ஈட்டிக்கிறார் அப்படின்னா 110 ரூபாய்க்கு இவர் 100 ரூபா வாங்குறாரு. இவர் 110 ரூபா வாங்குற இடத்துல இவர் 100 ரூபா தான் வாங்குறாரு. புரியுதா கேள்வி? இவர் 110 ரூபா வாங்குறாரு, இவர் 100 ரூபா தான் வாங்குறாரு. ஸோ இதுதான், இந்த புரிதல் தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அப்போ இவர் 110 ரூபா வாங்குறப்ப, பி 110 ரூபா வாங்குறப்ப, சாரி பி 100 ரூபா வாங்குறப்ப ஏ 110 ரூபா வாங்குறாரு. கரெக்டு தானே? அப்போ 110 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மியாக வாங்குறாரா? ஏன்னா பி என்பவர் ஏஐ விட அப்படின்னு தானே கேள்வி வந்திருக்கு. அப்போ ஏஐ விட எத்தனை சதவீதம் குறைவாக ஈட்டுகிறார்? அப்போ ஏ 110 ரூபா வாங்குறாரு, இவர் எவ்வளோ கம்மியாக வாங்குறாருன்னா 10 ரூபா கம்மியாக வாங்குறாரு. கரெக்டு தானே? 110 மைனஸ் 100, அப்போ 10ன்னு மேலே போட்டுக்கணும், இன்ட்டு 100 வெளியே பர்சன்டேஜ். அவ்வளோதான். அப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0வை கேன்சல் பண்ணிடுறேன், மேலே 100 கீழே 11% கிடைக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். நீங்கள் இதே தான் நீங்கள் அப்படியே ஃபார்முலாவில் போடுங்களேன். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மோர்னு வருது, அதுக்கப்புறம் லெஸ்ன்னு வருதா, மோர் கொடுத்துட்டு லெஸ் கேட்குறாங்க. அப்போ மேலே எக்ஸு, அப்போ மேலே 10ன்னு போடுவேன், கீழே 100 + எக்ஸு 100 + 10ன்னு போடுவேன், இன்ட்டு 100% போடுவோமா? அவ்வளோதான். நம்பரில் எடுத்தாலும் இதில் எடுத்தாலும் அதே தான். பட் நீங்கள் இப்படி நான் ஷார்ட்கட் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் அடுத்த கேள்வியுமே இருக்கும். நீங்கள் அடுத்த கேள்வியையும் இதே மாதிரி நம்பரில் போட்டிங்கன்னா, இப்போ ஏஸ் சேலரி இஸ் 30% லெஸ் தென் தட் ஆஃப் பி. அப்போ பிஏ காட்டிலும் ஏ 30% கம்மியாக வாங்குறாரா? அப்போ பி 100 ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். ஏ எவ்வளோ வாங்குவார்? 70 ரூபா தான் வாங்குவார். ஏன்னா 30% கம்மியில், அதனால் 70 ரூபா தான் வாங்குவார். இப்போ என்ன கேட்குறாங்க, பியின் ஊதியம் ஏஐ விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்குறாங்க. அப்போ ஏஐ விட அப்படின்னு வந்திருக்கா, ஏஐ விட, அப்போ கீழே என்ன போடுறீங்க, ஏ தான் நம்ம எழுதணும். இங்கே பாருங்களேன், இங்கே ஏஐ விடன்னு இங்கேயும் வருதா? அப்போ ஏ 110னா இங்கே 110ன்னு போட்டேன்னா, அப்போ இங்கே என்ன வருதுன்னு பாருங்களேன், இங்கே ஏஐ விட அப்படின்னா ஏ எவ்வளவு, அதை தான் கீழே போடணும், 70 கீழே போடணும். அப்போ என்ன கேட்குறாங்க, பியின் ஊதியம் ஏஐ விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்குறாங்க. எவ்வளவு அதிகம்? 30 ரூபா அதிகமாக. அப்போ மேலே 30 போடணும், இன்ட்டு 100 போடணும், வெளியே பர்சன்டேஜ். இதே தான் இங்கே வரப்போகுதுப்பா. நீங்கள் நம்பரில் எழுதி போட்டாலும் இதுதான். பட் நீங்கள் இது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க? இங்கே லெஸ் தென் கொடுத்துருக்காங்க, மோர் தென் கேட்குறாங்க. அப்போ லெஸ் தென் தானே கொடுத்துருக்காங்க, மைனஸை போட்டு விட்றணும். அவ்வளோதான் வேலை. இங்கே என்ன கொடுக்குறாங்க, இங்கே மோர் தென் கொடுத்துட்டாங்க, லெஸ் தென் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மோர் தென் தானே கொடுத்துருக்காங்க, கீழே ப்ளஸ்ஸை போட்டு விட்றணும். அவ்வளோதான். எக்ஸ் டிவைடட் பை 100 + எக்ஸு இன்ட்டு 100 வெளியே பர்சன்டேஜ். அவ்வளோதான். அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.